அப்படின்னா இது பண்ணி நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா? இல்லண்ணே. அப்போ நானும் லாயர் சாரும் யூனியன் ஆஃபீஸ்ல பேசுறது போலீஸ்க்கு அதுக்கு போச்சு. அதான் தெரியலண்ணே. இந்த சினிமாவில் பாட்டு போடுவாப்ல அனிருத், அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டுருக்கானா, கேட்போமா அத? கேளு. அண்ணா பவானி நாள் குடிச்சானே, அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான். சிறுசில வச்சு உன்னையும் தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். என்னடா 2 பொண்டாட்டிக்காரா? ஏதாவது உன் குரலா இல்லை உனக்கு கூட மிமிக்ரி பண்ணிட்டானா? பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போதில்லைன்னு பார்த்துக்கோ. 3 வேளையும் சாப்பாடு போதோ இல்லையோ, சரக்கு டோப்பு எல்லாம் நிற்காம போகணும். சரி பவனி, நீ எடுத்து கொடுத்த தாலியை நீயே அறுக்கலாமாண்ணே? இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டவா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. ஏன் ஜெர்க் அடிக்கிற? கத்தி இடுப்புல சொல்லிக்கிறா, அதோட உட்காரும்போது எச குத்திருச்சுன்னா இப்போ நம்ம எதிரி ஒருத்தன் போட்டான், அதனால பவானி போய் சேர்ந்துட்டான்னு சொன்னோட பரவாயில்ல. இடுப்புல கத்தி சொல்லி வச்சிருந்தாப்ல, உட்காரும் போது எச குத்திட்டு செத்துறாப்லன்னு சொன்னா கேட்கறது நல்லா இருக்கும் இல்லையா? சாஞ்சி உட்காரு. நான் மரியாதையா அதான் போன்ல பேசும்போது ஆமா பண்றது, நேர்ல அண்ணன் ஒன்னுட்டு என்னது இது? சாஞ்சி உட்கார். அண்ணனோட கடைசி ஆசை எனக்காக செய்ய மாட்டேன்.